Hey guys, this is Ramesh from Power Sports International. ஒரு டே டு டே யூஸில் மேஜர் ட்ராபேக்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பேசுறது. What? Bro, what are you talking about, man? கால் பேசுறது நார்மலாக கால் பேசுறது இல்லை. இப்போ டிரைவிங்கில் போகிறப்போ நீங்கள் நார்மலாக கால் பேசணும்னா பைக்கை ஓரமாக நிறுத்தணும். இல்லை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் எடுத்து ஹெல்மெட் உள்ள போட்டு அப்படியே பேசிகிட்டே போவாங்க. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மிட்லேண்ட் ரைடிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு கிளியராக பார்த்துடலாம். என்ன இதில் VR46 போட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? VR46ஓட ரைடர்ஸ் அகாடமி மிட்லேண்ட் டிவைசஸாக அவங்களோட அஃபிஷியல் கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மிட்லேண்ட் அப்படின்னு ப்ரீமியமான பேட்சிங் இதெல்லாம் 3 சைடும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சில புக்லெட்ஸ், செக்ஷன் மேனுவல்ஸ், புக்லெட், வாரண்டி கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ். ஸோ இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இதுதான் இந்த வயர்டு மைக். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டில் கரெக்டாக இருக்கும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு ஹெல்மெட்டில் வந்து டிவைஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ். ஸோ இதுதான் அந்த ஆஃப் ஃபேஸ்க்கான மைக். ஸோ அந்த மைக்கான கவர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். ஸோ அவ்வளோதாங்க அன்பாக்சிங். இப்போ நம்ம இதில் ஃபீச்சர்ஸ்லாம் கிளியராக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிவைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃபில் வந்துடும். நீங்கள் என்ன தான் கொட்டுற மழையில் ஓட்டினாலும் சரி, இல்லை எப்படி ஓட்டினாலும் சரி, டிவைஸ் வந்து எதுவுமே ஆகாது உங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப். அண்ட் இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 hours சொல்லணும் ஸ்டாண்ட் பை டைம் நிற்கும் உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் ஒரு நாள் ரைட் பண்ணிங்கன்னா தாராளமாக போதும். அண்ட் இதோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். அதில் ஒரு டிவைஸ் யூனிவர்சல் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நான் அந்த யூனிவர்சல் டிவைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் அதில் வந்து என்ன கனெக்ட் பண்ணலாம், பரானி இல்லை ஏதோ ஒரு டிவைஸ், ஒரு டிவைஸ் வந்து யூனிவர்சல் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்மெட் குள்ளேயே பிளேஸ் பண்ணுற மாதிரி வரும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணால் 2 சைட்லையும் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கால் பேசும்போது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து வயர்டு மைக் அண்ட் உங்களுக்கு பூம் மைக் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DSP நாய்ஸ் கேன்சலேஷனும் வந்துடும். சரி, நீங்கள் என்ன தான் வெளில சவுண்டு கேட்டாலும் ஹெல்மெட்ஸ்குள்ளேருந்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஆப்போசிட்லேருந்து கேட்குறவங்களுக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸில் ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் இப்படி நீங்கள் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். டச் ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ. ஸோ சேம் இதே மாதிரி தான் இந்த பூம் மைக்ஸ்க்கும். ஸோ பூம் மைக்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸில் யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா பேடிங்ஸ் போகிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸில் போடுறப்போ. மைக்ஸ் வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ்க்கும் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ்க்கும் ரெண்டுமே கொடுத்துருவாங்க இந்த ஸ்டிக்கர்ஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்னா டிவைஸை வந்து உங்கள் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி மவுண்ட் பண்ணலான்னா இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஹெல்மெட்டோட சைடில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிவைஸை எடுத்து ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணி இப்படி ஒரு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகும். ஸோ அவ்வளோதான். இது ஸ்டிக்கரை வந்து இப்போ உங்கள் ஹெல்மெட்டை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஹெல்மெட்டுக்கும் இந்த டிவைஸும் கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும்னா இந்த புல் மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு புல் பண்ணிவிட்டு டிவைஸை வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ நான் எடுக்கிறதே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ இது கீழே விழ சான்ஸே இல்லை. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் இது கீழே விழ சான்ஸே இல்லை. ஸ்டிக்கரும் அதே மாதிரி ரொம்ப சேஃபாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்பீக்கர்ஸை வந்து ஹெல்மெட்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ஹெல்மெட்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இப்போ இதான் ஹெல்மெட்னா இந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், ஸ்பீக்கர்ஸ் அதில் போய் ஒட்டிக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது சார்ஜிங் கேபிள். ஸோ இந்த சார்ஜிங் கேபிள் வந்து நீங்கள் நார்மல் எந்த அடாப்டரில் வேணால் போடலாம். ஃபோன் சார்ஜரு, ஐஃபோன் சார்ஜரு, இல்லை ஏதோ ஒரு சார்ஜர், அந்த சார்ஜர் கூட நீங்கள் இதை போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிலையும் யூஸ் பண்ணலாம், இல்லை லாங் ரைடுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவைசஸ்லாம் உங்களுக்கு 500 meters வரலும் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதனால் கம்யூனிகேட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சிட்டியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி கால் பேச பைக்கை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரைட் பண்ணுறப்பே நீங்கள் கால் அட்டன் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லாக பாட்டு கேட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேக்லேயும் அவைலபிளாக இருக்குது, டியூவல் பேக்லேயும் அவைலபிளாக இருக்குது. டியூவல் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பலாக ரைட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பார்ட்னரோட ரைட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ரைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூவல் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிவைஸ், 2 ஸ்பீக்கர்ஸ், 2 மைக்ஸ் எல்லாமே டபுளாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 சிங்கிள் பேக் அண்ட் 14,000 பார்த்தீங்கன்னா டியூவல் பேக் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா இந்தியாவில் இருக்க எந்த பவர் ஸ்போர்ட்ஸ் போனாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக. ஸோ இதை ஃபிட் பண்ணுற வீடியோ வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வாங்குற பிளான் இருந்தாங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Bye.